ஐபிசி ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல கான்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹார்ட் அப்நார்மாலிட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது உங்களுடைய ஹார்ட் வால்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது அண்ட் பிளட் வெசல்ஸையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கான்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல 3 மெயின் டைப்ஸா என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப் ஹார்ட் வால்வை டிஃபெக்ட் பண்ற ஒரு டைப். இது நம்மளுடைய வால்வ்ஸ்ல இருக்க பிளட் ஃப்ளோவை லீக் பண்றதா சொல்லியிருக்காங்க. டைப் 2 என்னன்னா பிளட் வெசல்ஸை டிஃபெக்ட் பண்றது. அண்ட் லாஸ்டா டைப் 3 ஹார்ட் வாலை டிஃபெக்ட் பண்றது. இப்போ கான்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். மூச்சு விட கஷ்டமா இருக்கிறது, டிசினஸ், அப்நார்மல் ஹார்ட் ரிதம், மயக்கம் வர மாதிரி இருக்கிறது, ஸ்வெல்லிங், ஃபெட்டிக், இதெல்லாம் தான் இந்த டிசீஸோட சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கான்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸை கியூர் பண்றதுக்கு மெடிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுக்கேற்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் செஞ்சு அதுக்கேற்ற டெஸ்ட்லாம் எடுத்து என்ன மாதிரியான மெடிகேஷன்ஸ் தரணுமோ அதை டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதை நம்ம கரெக்டாக சாப்பிட்டுட்டு கரெக்டான வெயிட்டையும் கரெக்டான டயட்டையும் ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.